சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஆக்சுவலாக வந்து கமாடிட்டி டிப்ஸ் பார்த்துடலாம். ஓகேங்களா? லாஸ்ட் வீக் கோல்டு பார்த்துருப்போம், சில்வர் ஆர் காப்பர் இருக்குது, ஜிங்க் இருக்குது, குரூட் ஆயிலு, நேச்சுரல் கேஸு, டர்மரிக்கு, மஞ்சள், ஜீரா, சீடு. ஓகே, இந்த இதெல்லாம் ஆக்சுவலாக வந்து மேக்ஸிமம் வால்யூம் இருக்காது நம்மகிட்ட. மேஜர் ஸ்டாக்ஸே பார்த்துருவோம். ஓகேங்களா? ஜிங்க் இல்லை காப்பர் பார்ப்போம், இல்லைன்னா சில்வர். காப்பர், ஜிங்க் பார்த்துடலாம். நம்ம ஜிங்க் இது வரைக்கும் பார்த்துருக்க மாட்டோம். ஓகேங்களா? ஸோ ஜிங்க்கு போய்ட்டு ஜிங்க் கிளிக் பண்ணுங்கள், ஃபுல் சாட் கொடுங்க. ஜிங்க்லேயே என்ன இருக்காது, அதிகமாக வால்யூம் இருக்காது. ஆக்சுவலாக நீங்கள் வால்யூம் இருக்காது. ஆக்சுவலாக எம்சிஎக்ஸ்னாலே வால்யூம் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். வால்யூம் வந்து இது பண்ணி, அதாவது வால்டைல் அதிகமாக இருக்கும் ஜிங்க்கில். ஆக்சுவலாக ஜிங்க் ஃபியூச்சரில் ஸோ வால்யூம் வந்து வால்யூம்னா என்னென்னா ட்ரேட் பண்ணுறவங்க, ஆக்சுவலாக பையர் செல்லர்ஸ். ஸோ மார்க்கெட் வந்து இப்போ நமக்கு என்ன இருக்குன்னா, ஹையர் ஹையில் இருக்குது. ஓகேங்களா? இது வந்து 12 மந்த் சார்ட், 2015 to 2025, 2015 2025 வரைக்குமான சார்ட் இது. ஹையர் டைம் ஃப்ரேமில் மார்க்கெட் வந்து கொஞ்சம் டவுன் ட்ரெண்ட் வந்திருக்கு. டவுன் ட்ரெண்ட் வந்துட்டு என்ன ஆயிருக்கு, இங்கே வந்து மார்க்கெட் இந்த லோ, இந்த ஹை, மறுபடியும் லோ வந்துட்டு ஒரு சின்ன ஒரு கரெக்ஷன் பை ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ இங்கே இருந்து அடுத்தது என்ன ஆகும் அப்படின்றத நம்ம ப்ரிடிக்ட் பண்ணணும். மார்க்கெட் வந்து இந்த லோ டு ஹை வந்து ரீடேஸ்மெண்ட் கொடுங்க, இந்த ஹை கொடுங்க, இந்த லோ கொடுங்க. ஓகேங்களா? நமக்கு 0.69க்கு மேலே மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்காதுன்னு நினைக்கிறேன். 346. ஓகேங்களா? இந்த ப்ரைஸ் 0.786, இதுக்கு மேலே மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்காது. இது வந்து லோயர் டைம் ஃப்ரேமில் டேயில் வீக்லியில் பார்த்தீங்கன்னா பியரிஷாக இருக்கும். உங்களுக்கு இந்த இடத்துல என்ன இருக்கும், மார்க்கெட்டு நமக்கு ட்ரெண்டு வந்து ரிவர்ஸில் ஆகிருக்கும். ஹையர் ஹையில் இருக்கா மார்க்கெட்டு வந்து இங்கே வந்து என்ன இருக்கும், மார்க்கெட் வந்து பையர்ஸு இல்லை செல்லர்ஸ் வருவாங்க. இங்கே வந்து டிஸ்ட்ரிபியூஷன் அக்யூமிஷன் சொல்லுவோம்ல, அக்யூமிஷன் டிஸ்ட்ரிபியூஷன் ஆகிட்ருக்கும் கொஞ்சமாக, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. ப்ரீவியஸாக இந்த ஹையை வந்து மார்க்கெட் பிரேக் பண்ணலை அப்படின்னா, இந்த ஹையை பிரேக் அவுட் பண்ணலை அப்படின்னா மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட் வரதுக்கான சான்சஸ் இருக்கும். ஏன்னா 12 மந்த் சார்ட்டு, இயர்லி சார்ட்டில் மார்க்கெட் வந்து கரெக்ஷனில் இருக்குது. மறுபடியுமே வந்து டவுன் ட்ரெண்ட் வரதுக்கான பாசிபிலிட்டினா உடனே இல்லை, இப்போ தான் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆக்சுவலாக இன்க்ரீஸ் ஆகிட்டு மறுபடியுமே டவுன் ட்ரெண்ட் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும். இங்கே போய்ட்டு என்ன பண்ணுங்கள், டே சார்ட் அது வீக்லி சார்ட்டில் கொடுங்க. வீக்லி சார்ட்டு இல்லைன்னா டே சார்ட்டு. ஓகேங்களா? டே சார்ட்டில் இங்கே பாருங்கள், இந்த ப்ரீவியஸாக ஹை இன்க்ரீஸ் ஆகிருக்கும், மறுபடியும் வந்து மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட் வந்திருக்கும். ப்ரீவியஸாக இந்த ஹையை வந்து மார்க்கெட் என்ன இருக்காது, பிரேக் அவுட் பண்ணியிருக்காது இந்த ஹை. ஓகேங்களா? ஸோ இதை மட்டும் மார்க்கெட் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் என்ன ஆகலாம், அடுத்து மறுபடியும் பை ட்ரெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும். ப்ரீவியஸ் இந்த ஹையை, இந்த ஹை இருக்குல்ல நமக்கு, இந்த ஹையை பிரேக் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். இப்போது மார்க்கெட் வந்து ஓவரால் வந்து நமக்கு இந்த ஹை டு லோ ரீடேஸ்மெண்ட்டில் இருக்குது. அப்போது கரெக்ஷன் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும். என்ட்ரி ஏதாவது வச்சுருக்கீங்க, பை ட்ரெண்டில் ஏதாவது வச்சுருக்கீங்க அப்படின்னா என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் பொசிஷனை க்ளோஸ் பண்ணுறதுனா பண்ணிவிட்டு மறுபடியும் டவுன் ட்ரெண்டு சின்ன ஒரு கரெக்ஷன் வந்ததுக்கப்புறம் என்ட்ரி எடுக்கணும்னா எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இது நான் ரெஸ்ட் பண்ணிட்டு மறுபடியும் ஃபுல் சார்ட் அனலைஸ் பண்ணலாம். அது நம்ம ஹையர் டைம் ஃப்ரேம் தான் பார்த்தோம். கரெக்டுங்களா? ஹையர் டைம் ஃப்ரேம் தான் பார்த்தோம். இதவே வந்து நம்ம என்ன பண்ணலாம், 6 மந்த் சார்ட்டு, 3 மந்த் சார்ட்டில் கொடுப்போம். 6 மந்த் சார்ட்டு, 3 மந்த் சார்ட்டு. ஓகேங்களா?
ஸோ ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு கரெக்டாக இருக்கும். மார்க்கெட் வந்து மறுபடியும் வந்து 0.69 346 இந்த ஹைலேருந்து 0.69 அதுக்கு மேலே மார்க்கெட் க்ளோஸ் ஆகும். க்ளோஸ் ஆச்சுன்னா ஏன்னா ப்ரீவியஸாக வந்து மார்க்கெட் என்ன ஆகலை, இந்த ஹை வந்தப்போ என்ன ஆகலை, விக்கு மட்டும்தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. புரியுதுங்களா? மார்க்கெட் மேலே க்ளோஸ் ஆக முடியல 344க்கு மேலே. மறுபடியும் இங்கே ப்ரீவியஸாக விக்கு தான் வச்சுருக்கு. மறுபடியும் மார்க்கெட் க்ளோஸ் ஆகலை. இது நமக்கு என்ன ஆகும்னா 6 மந்த்தில் பார்த்தா மந்த்லி சார்ட்டில் தெரியும் உங்களுக்கு. மந்த்லி சார்ட்டில் ஆல்ரெடி வந்து இங்கே என்ன இருக்குது, இங்கே இந்த ஒரு 4 கேண்டில் பாருங்கள். பையர்ஸ் வந்து இருந்தாலும் மார்க்கெட்டில் வந்து என்ன இருக்கும்னா சைட்வேஸ் மார்க்கெட்டாக இருக்கும் ஆக்சுவலாக. ஓகேங்களா? சைட்வேஸ் மார்க்கெட்டாக இருக்கும். இது பிரேக் அவுட் ஆகியிருந்தால் தான் மார்க்கெட்டு மறுபடியும் என்ன இருக்கும், இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருந்திருக்கும். ஓகேங்களா? இந்த லெவலில். ஸோ மார்க்கெட் வந்து நமக்கு இப்போது இங்கேயுமே நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா லோண்டு ஹை. ஓகேங்களா? இது லோ, இது ஹை. .786 347. இதுக்கு மேலே போச்சுன்னா மறுபடியும் இன்க்ரீஸ் ஆகலாம். இல்லைனா மறுபடியும் சின்ன கரெக்ஷன் வரதுக்கான சான்சஸ் இருக்கும். டெலிட் பண்ணிடலாம். இல்லை மறுபடியும் இது இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா கூட இதோட டார்கெட் எது வரைக்கும் போகலாம் அப்படின்னா ரீடெஸ்ட்மெண்ட். ஓகேங்களா? இந்த லோ, இந்த ஹை, மறுபடியும் இந்த லோ. ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் வந்து நமக்கு பிரேக் ஆகுது அப்படின்னா மார்க்கெட் வந்து 342 வரைக்கும் இருக்குது. இதையும் பிரேக் அவுட் ஆகுதுன்னா 402 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. 1.68 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அப்கமிங் இதை பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா மார்க்கெட் வந்து பேரிஷில் இல்லை, பை ட்ரெண்டில் தான் இருக்குது. ஸோ பை ட்ரெண்ட் வரதுக்கான சான்சஸ் தான் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும். அந்த லெவல் ஸ்டாப் லாஸ் லெவல் இந்த லெவல் இருக்குல்ல ஆக்சுவலாக, இந்த மாதிரி ஹையர் ஹையில் வந்து என்ன பண்ண முடியாதுன்னா பிரேக் அவுட்டுக்கு நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. நம்ம வந்து ரீட்டைல் ட்ரேடர். ஓகேங்களா? இங்கே யார் ப்ளே பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா மேஜரான பெரிய இன்ஸ்டியூஷன் இருக்காங்களா, அவங்க தான் ப்ளே பண்ணுவாங்க. இதை வந்து சின்னதாக நம்ம டெக்னிக்கல் வைஸாக அனாலிசிஸ் பண்ணலாம். ஸோ ப்ரீவியஸாக நான் என்ன காமிச்சேன், டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குதுன்னு காமிச்சேன் ப்ரீவியஸாக லோயர் டைம் ஃப்ரேமில். மறுபடியும் அந்த மாதிரி சின்ன சின்ன இன்டிமேஷன் தான் நமக்கு காட்டும். அதை நீங்கள் அக்யூரேசியாக பயன்படுத்தணும். அதே டைமில் ஸ்டாப் லாஸை மேஜராக யூஸ் பண்ணிக்கணும். அந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணலை அப்படின்னா என்ன ஆகாதுன்னா இன்க்ரீஸ் ஆகுதுன்னா சின்ன ஒரு லாஸஸ். இது வந்து ரிஸ்க்கான கன்ஃபர்மேஷனில் அக்ரெசிவ் என்ட்ரி. அப்போ கன்ஃபர்மேஷன் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம மைண்ட் செட் எப்படி இருக்கும்னு சொல்கிறேன். இந்த கேண்டில் இருக்குல்ல, இந்த ரெட் கேண்டில், ஸோ இந்த க்ரீன் கேண்டில் இருக்குல்ல, அதே மாதிரி தான் இந்த ரெட் கேண்டிலும் ஃபார்ம் ஆகிருக்கும். ஆக்சுவலாக ஃபார்ம் ஆகிட்டு மறுபடியும் டவுன் ட்ரெண்ட் வந்துட்டு மார்க்கெட் ஃபால் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் என்ன நினைப்பீங்க அப்படின்னா நம்ம இந்த கேண்டில்லே என்ட்ரி எடுத்துருக்கலாமே, எடுத்துருந்தால் இங்கே ப்ராஃபிட் க்ளோஸ் பண்ணியிருக்கலாம்னு திங்க் பண்ணுவீங்க. இந்த இடத்துல இவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்கும் அப்படின்ட்டு. ஆனால் கரண்ட் சுச்சுவேஷனில் உங்களால் என்ட்ரி எடுக்க முடியுமான்றது தான் கரெக்டாக அங்கே வந்து அதுதான் டிஃபிகல்ட்டு. ஓகேங்களா? அதே மாதிரி தான் இங்கே பை ட்ரெண்ட் இருக்குது, பையில் இருக்குது. இது பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா ஒரு சப்போஸ் இங்கே வந்து மார்க்கெட் டவுன் ஆகலை. ஓகேங்களா? இங்கே வந்து டவுன் ஆகாமல் இன்க்ரீஸ் ஆகிருந்துச்சி அப்படின்னா டவுன் ட்ரெண்ட்னு எடுத்துருந்தீங்கன்னா லாஸ்ட் டைம் ஆகிருக்கும். அதே மாதிரி தான் இங்கே மார்க்கெட் பிரேக் பண்ண எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கு. மார்க்கெட்டால் இன்க்ரீஸ் ஆக முடியல, சின்ன ஒரு கரெக்ஷன் கொடுத்துட்டு மறுபடியும் பை ட்ரெண்ட் மூவ் ஆகுது. இங்கே வந்து மார்க்கெட்டு என்ன ஆகலாம், இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா என்ன ஆகலாம், மறுபடியும் இன்க்ரீஸ் பை ட்ரெண்ட் போகிறதுக்கான சான்சஸ் இருக்கும்.
அந்த ரேஞ்ச் இருக்குல்ல 0.786 அந்த ரேஞ்சை வந்து மார்க்கெட் பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகலாம். இல்லைன்னா கண்டிப்பாக சின்ன ஒரு கரெக்ஷன் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும். ஸோ நமக்கு வந்து இங்கே ட்ரெண்ட் லைன் பேஸ் பண்ணி பேட்டர்ன்ஸ் ஏதாவது இருக்கான்றதையும் செக் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இங்கே போய்ட்டு ட்ரெண்ட் லைன் சூஸ் பண்ணுங்கள். எல்லாத்தையுமே டெலிட் பண்ணிட்டு ட்ரெண்ட் லைன் சூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? ட்ரெண்ட் லைன் சூஸ் பண்ணிட்டு இந்த லோ ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே நான் இது பண்ணியிருக்கேன். மார்க்கெட் என்ன ஆகலாம், மறுபடியும் வந்து இந்த கரெக்ஷன் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்கலாம். இங்கேருந்து இன்க்ரீஸ் ஆகலாம், மறுபடியும் இன்க்ரீஸ் ஆகிட்டு சின்ன ஒரு கரெக்ஷன் வரதுக்கான பாசிபிலிட்டி இருந்தாலும் சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? இது இன்க்ரீஸ் ஆகலை, பிரேக் அவுட் ஆகலை அப்படின்னா ஸோ இதுக்குள்ளே இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. இது ஒரு பேட்டர்ன் ஃபார் 3 month சார்ட்டு. ஹையர் டைம் ஃப்ரேமில் எப்படி இருக்குன்னு செக் பண்ணுவோம். 12 month சார்ட்டு. 12 month சார்ட்டில் கிளியராக வந்து சைட்வைஸ் மார்க்கெட். உங்களுக்கு என்ன பண்ணலான்னா இந்த லோவெல்லாம் இந்த ஹையெல்லாம் கனெக்ட் பண்ணிக்கோங்க. இந்த லோவெல்லாம் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இதை கனெக்ட் பண்ணிட்டு இதை போய்ட்டு என்ன பண்ணுங்கள், டே சார்ட்டு இல்லைன்னா வீக்லி சார்ட்டில் கொடுங்க. ஓகேங்களா? ஸோ இது ஒரு பேட்டர்ன். நமக்கு மார்க்கெட் வந்து இது உள்ளே ட்ரேட் ஆகிற வரைக்கும் மார்க்கெட் என்ன இருக்கும், இதில் தான் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும். இதை பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா என்ன ஆகலாம், மறுபடியுமே இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும். ஸோ இந்த ஹை ஓகேங்களா, இந்த லோ, மறுபடியும் இந்த லோ, இந்த ஹை ஓகேங்களா, மறுபடியும் இது சின்ன ஒரு கரெக்ஷன் கொடுத்துட்டு மறுபடியும் இங்கே வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும். பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும், இல்லைன்னா டவுன் ட்ரெண்ட் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும். இந்த ஹை டு இந்த லோ போடுங்க. இந்த ஹை டு இந்த லோ ஓகேங்களா. கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே நமக்கு என்ன இருக்குது, 0.786 345 ஓகேங்களா. இது பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும், இல்லைனா மறுபடியும் டவுன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஓகேங்களா? இதை அனலைஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து லாஸ்ட்டு த்ரீ இயர்ஸாக வந்து மார்க்கெட் இது உள்ள தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. சரி, டெலிட் பண்ணிடலாம். 6 month சார்ட்டு. 6 month சார்ட்டோட பியூராகவே சைட்வைஸ் மார்க்கெட் தான் ஆக்சுவலாக. ஓகேங்களா? போய்ட்டு என்ன பண்ணுங்கள், இந்த லோ டு இந்த ஹையை சூஸ் பண்ணுங்கள். இது உள்ளே இருக்கிற வரைக்கும் மார்க்கெட் இன்க்ரீஸ் ஆகும், இல்லைன்னா டவுன் ட்ரெண்ட் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும். மார்க்கெட் வந்து பியூராக சின்ன ஒரு கரெக்ஷன் இருக்குது, மறுபடியும் இந்த லெவல் வரதுக்கான பாசிபிலிட்டி இருந்தாலும் இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் நமக்கு ஜிங்கோட லெவலு. அடுத்தது வந்து மந்த்லி சார்ட்டு, 3 month சார்ட்டு. அதில் ஒன்றும் சேஞ்சஸ் இருக்காது. டைம் ஃப்ரேம் மாறுறப்போ நமக்கு டார்கெட் சின்ன சேஞ்சஸ் ஆகும், அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ இங்கே என்ன பண்ணலான்னா போய்ட்டு மந்த்லி சார்ட்டில் நமக்கு என்ன இருக்குது, பிரேக் அவுட் நடந்திருக்கு. ஓகேங்களா? இங்கே ப்ரீவியஸ் லோவையும் ஹையும் சைட்வைஸாக இருந்திருக்கு மார்க்கெட்டு. இந்த சைட்வைஸ்லேருந்து பிரேக் அவுட் நடந்திருக்கு. இங்கே இந்த ஹைட்டும் இந்த லோ கொடுத்தீங்கன்னா இந்த லெவல் வந்து ரீடெஸ்ட்மெண்ட் லெவலாக கூட இருக்கலாம். ஸோ ஹையர் லோ லோயர் ஹை கூட வச்சு மார்க்கெட் சின்ன டவுன் ட்ரெண்ட் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. இது எல்லாமே ஹையர் டைம் ஃப்ரேமோடது. 3 month சார்ட்டு, மந்த்லி சார்ட்டு, வீக்லி சார்ட்டு கொடுக்குறேன். வீக்லி சார்ட்லேயும் என்ன இருக்குது உங்களுக்கு, அதுதான் இருக்குது. டே சார்ட்டு கொடுக்குறேன். டே சார்ட் ஓகேங்களா. அடுத்து வந்து நம்ம என்ன பண்ணலாம், சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் பார்த்துடலாம். மார்க்கெட்டு பேட்டர்ன் இது தான் ஓவரால் பேட்டர்ன். அடுத்தடுத்து சின்ன சின்ன டார்கெட் இருக்க எங்கே சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்துடலாம். ஸோ அடுத்தடுத்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸு இதை போய்ட்டு சும்மா டேவுக்கு ஆர் வீக்லி ஓகேங்களா. இது வந்து
இன்ட்ராடே லெவல்ஸ் கிடையாது, ஸ்விங் ட்ரேடுக்கான லெவல் எடுத்தீங்கன்னா கொஞ்சம் டார்கெட் வர வரைக்கும் ஹோல்டு பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், நீங்கள் செல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. சிலது வந்து நியர்பை இருக்கும், சிலது வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். 335, 327, 322, 316, 307, 300, 289, 271, 266, 250. ஓகேங்களா. இந்த லெவல்ஸில் இருக்கிறதுக்கான அடுத்தடுத்த லெவல்ஸுக்கு இருக்கும். இதை போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், டே சார்ட்டாக ஒரு வீக்லி சார்ட்டில் கொடுத்து அனாலிசிஸ் பண்ணிங்க அப்படின்னா சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் கிளியராக இருக்கும் ஆக்சுவலாக. ஓகேங்களா. ஸோ மார்க்கெட் வந்து கரெக்டாக இந்த சப்போர்ட்டில் வந்திருக்கும். மார்க்கெட் மறுபடியும் இன்க்ரீஸ் ஆகிட்டு சின்னதாக கொடுத்துருக்கோம். டே நம்ம வீக்லி ஆர் மந்த்லியோட லெவல்ஸ் தான் நான் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. ஓகேங்களா. ஹையர் டைம் ஃப்ரேம் ஸ்விங் ட்ரேடுக்கு டேக்கு போகிறீங்கன்னா தான் இன்ட்ராடே லெவல்ஸ் வரும். ஓகேங்களா. இதில் இன்ட்ராடே பண்ணுறப்போ கொஞ்சம் ஹை வால்டைலாக இருக்கும். பெட்டர் வந்து நீங்கள் வந்து ஜிங்க்கில் வந்து ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா பை அண்ட் ஹோல்டு தான் நல்லாயிருக்கும். ஓகேங்களா. ட்ரேட் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் என்ன வேணும்னா ஹை கேபிட்டல்ஸ் வேணும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா. அதை மட்டும் செக் பண்ணி பாருங்கள். அதர்வைஸ் வந்து என்ட்ரி ஏதாவது இருந்துச்சு ரீடெஸ்ட்மெண்ட்டு ஹையர் ஹையில் வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இல்லை நியர்பை, நீங்கள் டே சார்ட்டில் கொடுத்தீங்கன்னா வேணால் இங்கே ஒரு சின்ன ஒரு சப்போர்ட் வரதுக்கான சான்சஸ் இருக்கும். ஸோ இவ்வளோ தான். வீடியோ பிடிச்சிருந்தா என்ன பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. அதர்வைஸ் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் நெய்பர்ஸ் யாராவது ட்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த சேனல் பிடிச்சிருக்கு, உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மட்டும் சஜஸ்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வந்து வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. போய்ட்டு அங்கே சேனல் போயிட்டிங்கன்னா அதில் பெல் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா ஆல்னு இருக்கும், அதில் கிளிக் பண்ணிட்டிங்கன்னா எல்லா வீடியோவும் நம்ம போஸ்ட் பண்ணுறப்போ உங்களுக்கு வீடியோ மறக்காமல் வந்துடும். ஓகேங்களா. ஸோ மறக்காமல் அதை பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் லைக் பண்ணிட்டு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் மெயிலுக்கோ கேளுங்க. மெயில் ஐடி இருக்குது. உங்கள் போர்ட்ஃபோலியோவை இன்க்ரீஸ் பண்ண ஏதாவது டவுட்னால் கேளுங்க. ஓகேங்களா. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.